இறையருள் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்க போகிறது ராகு கேது பெயர்ச்சியை பற்றி. இது பாம்பு கிரகங்களோட மூமெண்ட் ஆகும். இது 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருக்குங்க. இதனால் சில பேருக்கு நல்லதும் நடக்கலாம், சில பேருக்கு கொஞ்சம் பிரச்சனைகளும் வரலாம். ராகுவும் கேதுவும் நிழல் மாதிரியே இருப்பாங்க. இவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ, எந்த கிரகத்தை பார்க்குறாங்களோ அதோட குணத்தை வாங்கி தான் பலன் கொடுப்பாங்க. இது வரைக்கும் ராகு மீனத்திலையும் கேது கன்னிலையும் இருந்தாங்க. ஆனால் இப்போ ராகு கும்பத்துக்கும் கேது சிம்மத்துக்கும் மாற போகிறாங்க. இதனால் மேசராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும்னு இப்போ சுருக்கமாக பார்க்கலாம். இதில் ராகுவுக்கும் கேதுவுக்கும் பண்ண வேண்டிய பரிகாரங்களும் இருக்குது. இப்போ கும்பத்தில் வரப்போகிற ராகுவும் சிம்மத்தில் வரப்போகிற கேதுவும் மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ராகு கேது பயிற்சியில் மகர ராசிக்காரர்களுக்கான பொது பலன்களை பற்றி பார்ப்போம். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் உங்களுடைய 2ஆம் இடத்துல ராகுவும் 8ஆம் இடத்துல கேதுவும் வர்றதுனால சில விஷயங்களில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டுங்க. வாக்கு, தனம், குடும்பம் சம்மந்தப்பட்ட 2ஆம் இடத்துலையும் மறைவான விஷயங்கள் ஆயுள் சம்மந்தப்பட்ட 8ஆம் இடத்துலையும் இந்த கிரகங்களோட தாக்கம் இருக்குங்க. அதனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக இந்த ராகு கேது பயிற்சியில் மகர ராசிக்காரங்களின் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். குடும்ப வாழ்க்கையில் மகர ராசிக்காரங்க தேன் தடவிய மாதிரி இனிமையான வார்த்தைகளை பேசினா குடும்பத்தில் சந்தோஷம் நிலவுங்க. சுப விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. மகர ராசியில் பிறந்த மாணவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் அவர்களின் கல்வி நிலை எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். கல்வி சம்பந்தமான மகர ராசி மாணவர்களுக்கு எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டுங்க. முதுகு தண்டுவடத்தையும் பார்த்துக்கோங்க. ஐஎல்எஸ் போடணும்னு நினைக்கிறவங்க இந்த 1.5 வருஷத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கால் ஸ்கிட் ஆக வாய்ப்பு இருக்குங்க. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் அவர்களின் தொழில் முன்னேற்றங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். தொழில் ரீதியாக பார்க்கும்போது மகர ராசிக்காரங்களுக்கு சனி விலகிறது ரொம்பவே நல்லது. 2ஆம் இடத்துல ராகுவும் குருவோட பார்வையும் இருக்கிறதுனால பணவரவுக்கு உத்தரவாதம் இருக்கும். பழைய கடன்கள் எல்லாம் பைசல் ஆகிவிடுங்க. ஆனால் வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். உயரமான இடங்களில் வேலை செய்கிறவங்க, வண்டியில் போகிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உடல்நிலையை பொறுத்தவரை மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மகர ராசிக்காரங்க முதுகு தண்டுவடம், நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு தொடர்ந்து கழுத்து வலி, முதுகு வலி, கை கால் தோள்பட்டையிலும் வலி வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. டெய்லி உடற்பயிற்சி செய்கிறது ரொம்பவும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் தோப்புக்கரணம் போட முடியலைன்னா கூட மெதுவாக உட்கார்ந்து எழுந்திருங்க. அதுவே மகர ராசிக்காரங்களுக்கு பெரிய பரிகாரமாக தான் இருக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் அவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றி பார்க்க போகிறோம். மகர ராசிக்காரங்க குருவாயூருக்கு போய் ஒரு வெள்ளை நிற பொருள், அரிசி, சர்க்கரை, வெண்ணெய் அல்லது ஒரு வாழைப்பழத்தை துலாபாரம் கொடுங்க. குடும்பத்தோட பிக்னிக் மாதிரி போயிட்டு வாங்க. ஆக மொத்தத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி சில நல்ல விஷயங்களையும் சில கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களையும் கொடுத்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டுங்க. உடற்பயிற்சி தினமும் பண்ணுங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நன்றி. மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்திருங்கள்.